ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜெடிஎஸ் டைரி. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இது வந்து தஞ்சாவூர் போன விளாக் கன்டினியூவேஷன் தான். நாங்க திருப்பியும் திருச்சி ரயில்வே ரூமுக்கு வந்தாச்சு. ஐஆர்சிடிசி ரூமுக்கு வந்துட்டு, திருப்பியும் நாங்க ஈவினிங் வந்து கிளம்பி, பக்கத்திலேயே வந்து ஒரு சின்ன ரயில் மியூசியம் இருந்தது. ஸோ அங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பார்க் இருந்துச்சு. பசங்க விளையாடுவாங்க ஈவினிங் டைம்ல அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனோம். ஸோ இந்த ரயில் மியூசியம் பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 5 மினிட்ஸ் வாக் அப்படி நடந்தோம்னா, நம்மளுக்கு இங்க வந்துரும். ரயில் மியூசியம்க்குள்ள நாங்க போனோம். அங்க பார்த்தீங்கன்னா, நெறைய வந்து இந்த ரயில்வே சம்மந்தப்பட்ட அந்த பாக்ஸு, அந்த காலத்தில எப்படி யூஸ் பண்ணாங்க, அந்த காலத்தில யூஸ் பண்ண பெல்ஸு, இப்போ வந்து நம்பளுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல பெல் அடிப்பாங்க இல்லையா? அந்த மாரி பெல்லு, அந்த வாட்ச்சு, வால் கிளாக்கு, அப்புறம் சின்ன சின்ன பொருட்கள்லாம் கூட வந்து அந்த காலத்துல எப்படி ட்ராக்ஸ் அந்த காலத்துல எப்படி இருந்துச்சு, அப்புறம் ட்ரெயின் ரூட்லாம் எப்படி இருந்தது, அப்போலாம் வந்து ட்ராக் எப்படி ஷிஃப்ட் பண்ணாங்க, அந்த மாரி திங்ஸ்லாம் வந்து இங்க இருந்தது. அது எல்லாமே வந்து எக்ஸிபிட் பண்ணியிருந்தாங்க. நெறைய நெறைய இருந்துச்சு. அண்ட் ரயில்வே சம்மந்தப்பட்ட நெறைய விஷயங்கள் இங்க வச்சிருந்தாங்க. நான் வீடியோ வந்து கொஞ்சமா தான் எடுத்தேன். அதுக்கப்புறம் எடுக்கல. நல்லா இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்க்குறதுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கம் தான். ஒரே ஒரு 5 மினிட்ஸ் தான். சும்மா நடந்து வந்தா போதும். அதுக்கப்புறம் அங்கருந்து உள்ள வந்து நெறைய இருந்தது. லைப்ரரி புக்ஸ் இருந்தது. ரயில்வே பத்தின புக்ஸ்லாம் இருந்தது. அண்ட் நெறைய விஷயங்கள் இருந்தது அங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்க வெளிய வந்தோம். வெளிய வந்த பிறகு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து இங்க ஒரு ஷிப் மாரி வச்சிருந்தாங்க. அப்புறம் வந்து ஒரு மாடல் என்ஜின் வச்சிருந்தாங்க. என்ஜின்னு, அப்புறம் அதுக்கப்புறம் அந்த காலத்துல இருந்த என்ஜின் மாதிரி ஒண்ணு செட்டப் பண்ணி வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்க வந்து ட்ராக் இருக்கா, இங்க வந்து ஒரு ட்ரெயின் மாரி ஒண்ணு இருந்தது. இந்த குழந்தைங்கலாம் வந்தாங்கன்னா, இங்க விளையாடுவாங்க. இந்த ட்ரெயின்ல போன ஒரு ஃபீல் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி இது வந்து ஒரு ட்ரெயின் ஒண்ணு இருந்துச்சு அங்க. இந்த ட்ரெயின்ல வந்து நாங்க அதுக்கப்புறமா தான் இப்போ எடுக்கல. கொஞ்சம் நேரம் பொறுத்து எடுத்தாங்க. அதுக்குன்னு டைமிங் இருக்கு. அந்த டைமிங்ல வந்து எடுக்குறாங்க. இந்த ட்ரெயின வந்து சும்மா ஒரு ரவுண்ட் வந்து கூட்டிட்டு போறாங்க. இது வந்து ஒரு பசங்களுக்கு வந்து சும்மா அப்படி நல்லா ஃப்ரீயா ஒரு ட்ரெயின்ல போன அனுபவம் மாரி இருந்துச்சு. நல்லா இருந்தது இந்த ட்ரெயினு. அண்ட் அப்புறம் இவங்க கொஞ்சம் அந்த ட்ரெயின் முன்னாடி செல்ஃபிலாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் அங்க வந்து ஊஞ்சல், அதுக்கப்புறம் நெறைய பார்க்ல என்ன விஷயங்கள்லாம் இருக்குமோ, சறுக்கு மரம், அந்த மாரி விஷயங்கள்லாம் பசங்க வந்து நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அங்க பார்க்ல உட்காந்து கொஞ்சம் செல்ஃபீஸ்லாம் எடுத்துட்டு, அதுக்கப்புறம் நாங்க பார்க்க வந்து சுத்தி பார்த்தோம். அங்க நெறைய விஷயங்கள் வந்து இந்த ரயில்வே இது சம்மந்தப்பட்டது. அந்த ட்ரெயின், அந்த மாடல்ஸ், அந்த இது, அந்த மாதிரிலாம் வச்சிருந்தாங்க. எல்லாமே பார்க்க இன்ட்ரஸ்டிங்கா இருந்தது. அதுக்கப்புறம் இந்த ட்ராக் வந்து இந்த இத சுத்தி வருது. இந்த ரயில் மியூசியம ஃபுல்லா சுத்தி வருது. பட் சுத்தி பார்க்குற மாரி எதுவும் இல்ல. இருந்தாலும் அது வந்து ஒரு நல்ல ஒரு அனுபவமா இருந்துச்சு. எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. இங்க ஒரு இது வச்சிருக்காங்க பாருங்க. அண்ட் அப்புறம் வந்து இங்க ரோபோட் வச்சிருக்காங்க. அந்த ரோபோட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நட்டு அந்த மாதிரி விஷயங்கள வச்சு செஞ்சது. அதுக்கப்புறம் ட்ரெயின் வந்து கிளம்புச்சு. ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. இந்த ட்ரெயின்ல போறதுக்கு தனி சார்ஜ் ₹10 ஒரு ஆளுக்கு. ஸோ தனியா வந்து கலெக்ட் பண்ணாங்க ₹10. அதுக்கப்புறம் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. அண்ட் நாங்க வந்து ஒரு ரவுண்டு போய் வந்தோம். பசங்க நல்லா என்ஜாய் பண்ணாங்க. சின்ன பசங்களுக்கு இதுல வந்து ரொம்ப நம்ம நார்மல் அந்த ட்ரெயின்ல போறத விட, இந்த ட்ரெயின்ல போறது ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஸோ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் நாங்களும் கொஞ்சம் செல்ஃபீஸ் எடுத்துட்டு, ட்ரெயின் ஸ்டார்ட் ஆயி போக ஆரம்பிச்சுச்சு. லைட்டிங் டைம் இல்லையா? ஸோ அதனால அந்த ட்ரெயின்ல வந்து இங்க பாருங்க அந்த என்ஜின் மாரி இருந்தது இல்லையா? அந்த என்ஜின்ல வந்து லைட் செட்டிங்லாம் பண்ணி அது கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கவே. அண்ட் இங்கலாம் சைட்லலாம் கூட வந்து சில பொருட்கள்லாம் வச்சிருந்தாங்க. சொல்லல ஒரு அதுக்கப்புறம் ரவுண்ட் வரும் அப்படியே அப்படியே சுத்தி வந்தோம். அது ஒரு இதுதானே. ஜெஷ்
காணோமே, எங்க போச்சு? ஸோ அவ்வளோதான். ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆயிடுச்சு. அப்புறம் நாங்க இறங்கிட்டோம். இறங்கிட்டு அதுக்கப்புறம் நாங்க வந்து சரி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு ரூமுக்கு போலாம் அப்படின்ட்டு ரூமுக்கு கிளம்பிட்டோம். அங்க திருச்சியில ஸ்பெஷல் வந்து முந்திரி அல்வா. ஸோ ஸ்டேஷன்லேருந்து அதுவும் ஒரு 5 மினிட்ஸ் வாக்ல இருக்கு ஒரு கடை, மைல் மார்க் சொல்லிட்டு. அங்க போயிட்டு நாங்க வந்து முந்திரி அல்வா வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அண்ட் கிளம்பி இந்த லைட்ஸ்லாம் பாருங்களேன், செம்மையா இருக்கு. இந்த நைட்ல வந்து இந்த லைட்ஸ் வந்து ரொம்பவே அழகா இருந்துச்சு, அந்த இது ஃபுல்லாவே. ஸோ நாங்க அப்படியே ரூமுக்கு போக ஆரம்பிச்சுட்டோம். பசங்க எல்லாம் பார்க்குக்கு போன சந்தோஷத்துல நல்லா ஜாலியா விளையாடிட்டு போனாங்க ரூமுக்கு. அண்ட் நைட் டைம்ல நல்லா லைட்ஸ்லாம் போட்டு நல்லாவே இருந்துச்சு. ரொம்ப பார்க்க நல்லா நேர்ல பார்க்க இன்னும் நல்லா இருந்தது. நீங்க திருச்சிக்கு போனீங்கன்னா, அந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துல இருக்க ரயில் மியூசியம் போய் விசிட் பண்ணுங்க. அண்ட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அந்த பிளேஸு. அண்ட் அது அந்த ட்ரெயின்ல போறது ஒரு நல்ல அனுபவமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்க ரூமுக்கு போயிட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு அவ்வளோதான். இந்த விளாக் இதோட முடியுது. திருச்சி டூ தஞ்சாவூர் வந்து விளாக் முடியுது. இப்போ வந்து நாங்க மார்னிங் எழுந்தாச்சு. மார்னிங் எழுந்து இவங்க சில பல பாட்டெல்லாம் பாடுறேன்னு சொல்லிட்டு பாடிட்டு இருந்தாங்க. போதும். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ரூம் எல்லாம் நல்லா செக் பண்ணிவிட்டு கிளம்பும்போது ஏதாச்சும் மிஸ் பண்ணிட்டோமான்னு சொல்லிட்டு எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மறுநாள் மார்னிங் வந்து 9:00 9:15 சம்திங் ட்ரெயின். ஸோ அதனால் நாங்கள் ரூமை விட்டு வெக்கேட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. அண்ட் எல்லோரும் திருச்சியிலேருந்து பாய் பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ அவ்வளோதான். இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. And thank you so much for watching this video, and thank you so much for all my subscribers. ரொம்ப தேங்க்ஸ் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணதுக்கு. Thank you so much for watching this video. Bye.